அறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடான திருச்செந்தூர் பற்றி காண்போம். ஒருபுறம் முருகன் பல விளையாடல்கள் புரிந்த வண்ணம் வளர்ந்து வந்தார். மறுபுறம் சூரனின் அராஜகமோ வளர்ந்து கொண்டே வந்தது. சூரனின் அழியும் காலம் நெருங்கவே அம்மையும் அப்பனும் முருகனை அழைத்து போருக்கு செல்லுமாறு பணிந்தனர். பார்வதி தன் சக்தியை வேலாயுதமாக முருகனுக்கு கொடுத்தார். சிவபெருமான் தன் அம்சமாக வீரபாகு உள்ளிட்ட 9 வீரர்களை துணையாக அனுப்பினார். வீரபாகு முருகனின் படைத்தலைவன் மட்டுமல்லாது அவரின் சிறந்த தோழனாகவும் விளங்கினார். போர் முறைப்படி முதலில் வீரபாகுவை தூதனுப்பினார் முருகன். மமதையின் உச்சியில் இருந்த சூரபத்மன் சமாதானத்தை ஏற்கும் நிலையில் இல்லை. அவன் வீரபாகுவை இழிவுபடுத்தினான். உன் அழிவு காலம் நெருங்கிவிட்டது என எச்சரித்துவிட்டு அங்கே சிறையில் இருந்த தேவர்களிடம் முருகனின் வருகையை அறிவித்துவிட்டு வந்தார் வீரபாகு. போர் துவங்கியது. 6 நாட்கள் நீண்ட இந்த போரில் சூரபத்மனின் சகோதரர்கள் கஜமுகன், சிங்கமுகன், தாரகாசுரனை வதம் செய்தார் முருகன். அவன் படைகளும் வீழ்ந்தன. சூரனோ கடலோரத்தில் மாமரமாக மாறி நின்றான். முருகன் அவனை தன் வேலாயுதத்தால் 2ஆக பிளந்தார். அவன் சேவலும் மயிலுமாக மாறி முருகனிடம் சரணடைந்தான். மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாகவும் ஏற்று அவனை ஆட்கொண்டருளினார் முருகப்பெருமான். சூரசம்ஹாரம் நடந்த இந்த 6 நாட்களை முருக பக்தர்கள் கந்தசஷ்டி பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். இன்றும் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் விமர்சையாக நடைபெறுகிறது. நாம் கேட்ட வரங்களை அள்ளி வழங்க திருச்செந்தூர் கடலோரத்தில் குடியிருக்கும் செந்தில்நாதனை வணங்கி அவன் அருளை பெறுவோம் வாரீர். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு ஹரஹரோகரா.